வச்சு ஒரு கேக்கு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. தயிர் சேர்த்துக்குவோம். 1 கப்பு பால் சேர்த்துக்குவோம். 1 கப்பு சர்க்கரை அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். ஒரு 100 ஆயில், வாசம் இல்லாத ஆயில் சேர்த்துக்குவோம். ஒரு விஸ்கு வச்சு சரி பண்ணிக்குவோம். ஒரே மாதிரி தான் அடிக்கணும். நம்மகிட்ட விஸ்க் மட்டும்தான், இது மட்டும்தான் இருக்குது, பீட்ரெல்லாம் இல்லை. இப்போ 200 ரவாயை சேர்த்து அடிச்சுக்குவோம். பேக்கிங் சோடா போட்டுக்குவோம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு போட்டுக்குவோம். கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்குவோம். கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறத கேக் டின்னுக்கு மாற்றிக்குவோம். முன்னாடியே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருவோம். அதுக்குள்ளே நான் ஒரு வளையம் தான் வச்சுருக்கேன், வேறு எதுவும் இல்லை. மூடி வச்சுருவோம். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும், வேகட்டும். இதில் இந்த ஓட்டையில் ஒரு பேப்பர் வச்சு அமுத்தி திணிச்சுப்போம். ஆமாம், பாருங்கள், சூப்பரான கேக் ரெடி ஆகிட்டு. இப்போ கத்தியை வச்சுட்டு ஓரம் அப்படி எடுத்து விட்டுக்குவோம். எடுத்தாச்சு. சூப்பரான கேக் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா? சூப்பரான சாஃப்டான ரவா கேக் ரெடி ஆகிட்டிங்களா? இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்க லீவில் இருக்கல சூப்பராக இருக்கும் பாருங்கள். சூப்பரான சாஃப்டான ஜூஸியான கேக் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்க. ரவா வச்சு வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஓவன் இல்லாமல் கேக் செஞ்சுட்டேன் பார்த்தீங்களா? நீங்களும் இது மாதிரி குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்க லீவில் இருக்கையில் செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லோரும்.